இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு இப்போ மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால இன்றைய கூட்டத்தில் கண்டிப்பாக பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு விரைவாக ஒரு தீர்மானத்தை வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் தரப்பிலிருந்து வெளியிடப்படும். கண்டிப்பாக இந்த தொகுதி டீலிமிட்டேஷனுங்கிறது தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் வந்து 543 தமிழக தேவை இருக்கும். 39 எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தானே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதே போல எப்படி 2001 பண்ண மாதிரி இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. அதுதான் மக்களுடைய தேவையும். இதை மறுவரை செய்யறதுக்காக ஒரு புறவழியில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இங்கே மேற்கொள்வதற்கும் எலெக்ஷனை மிகவும் சுலபமாக இருக்கும். இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இது மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களுக்கும் இல்லை எந்த விதத்திலும் மக்களுக்கும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. எந்த கோரிக்கையும் இல்லாமல் இப்போ வந்து திடீர்னு அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது வந்து இன்னைக்கு கூட்டத்தில் அந்த 543 எந்த மாற்றமும் தேவையில்லை. அதே தமிழகத்திற்கு 39 எந்த மாற்றம் தேவையில்லை. காவிரிக்காக கூட்டம் கூட்டாமல் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர் சந்திக்கிறோம். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர வேண்டும் அப்படின்னா இருக்கிற 543 சீட்ஸ் தொடரணும். தமிழ்நாட்டின் பங்கு அப்படியே தொடரணும், குறையக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் எல்லோரும் ஒரே குரலில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. திமுக அதிமுக அதாவது ஒரு கட்சி 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டு, இன்னொரு கட்சி 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டு. இது ஒரு தமிழக மக்களுக்காக தமிழ்நாட்டின் சுதந்திரமும் உரிமையையும் பாதுகாப்பதற்காக கூட்டப்பட்ட மீட்டிங். இதில் கலந்து கொள்ளாதது வருத்தமானது, வருத்தத்தை தெரிவிக்கிறது. அது வந்து அவங்கள தான் கேட்கணும், ஏன் கலந்து கொள்ளல. அனைத்து கட்சி கூட்டமாக தான் கூட்டப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டமாக தான் கூட்டப்பட்டது. ஆகையால் தமிழ்நாட்டின் சார்பாக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் போராட தயாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டாதவர்கள் எல்லாம் எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்த டைம் எட்டப்பன். துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம். அதாவது மீட்டிங்காக சொல்லல, இந்த மசோதாவை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவித்தால் அது துரோகம்.